என்று வந்திருக்கிறேன். நாராயணன் நமக்கு நல்வழியை காட்ட வேண்டும். தனிப்பாடல். எனக்கு என்னமோ என்ன ஒரு புத்துணர்ச்சிகள் எப்படி நானாவது இன்பத்தை காணப்போகிறேன், மூணாவது ஆபரத்தை போடப்போகிறேன், எனக்காக ஒரு தெய்வ தரிசனத்தை பெறுவது போன்றிருக்கிறது. ஐயா ஏன்னா ஒவ்வொரு உருவங்கள் என்று உழைப்பார். எங்க அண்ணா எனக்கு என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன என்னுடைய தங்கை இருக்கின்றாரே சொற்படங்கை, அவனுக்கு நகை போட்டு அழகு பார்க்க தேவையில்லை. சரி அப்படி என்று சூழ்நிலை என்ன தெரியுமா? உடம்போது காது உடைவல் தான். ஆமா உடம்பை போது காது உடைவல். உருவத்தை நினைத்த நேரத்தில் இழக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அதனால் இப்போது அழகி வடிவமாக வந்திருக்கிறேன். என்னுடைய கதையை முன்னெடுத்து நான் யார் சொல்லலாம் என்று ஒரு பெருத்த எண்ணங்கள். அந்த எண்ணத்தை நான் இப்போது சொல்ல போகிறேன். என் கதை இருக்கிறது பெரிய சோழ கதை சொந்த கதை. எப்படி கதை? எனக்கு என்று ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் என் தந்தை. என்னுடைய அண்ணன் எனக்கு மாப்பிள்ளையாக வந்தது யார் தெரியுமா? சித்தி என்று சொல்லுவார்கள். சித்தி அவரையே எனக்கு திருமணம் செய்தார். திருமணம் செய்து மிக நாட்களாக குழந்தை இல்லாது எங்கள் இருவருக்கு ஒரே ஒரு ஆண்மகன் பிறந்தார். ஆண் குழந்தை. அவன் பெயர் தான் சம்புமாறன் என்று சொல்லுவார்கள். இப்படி இருக்கும் காலத்தில் என்னுடைய அண்ணன் என்ன செய்தார்? இலங்கேசன் என் கணவரை ஒரு நாள் வரைத்தார். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருமே எல்லாம் செத்து செத்து மணி ஜீவன்களாக இருக்கின்றார்கள். நான் டெலிசாத்வதி, மந்திராத்வதி, வீர கொய்தோ, வெற்றி வேந்தன். அப்படி இருக்கும் பொழுது ஈசனுக்கு அடுத்தவத்தை புரிந்து நான் எந்த வரம் பெற வேண்டுமோ அந்த வரத்தை பெற்றவர் வரைக்கும் ஆசனத்தை நியமந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று வைத்தார். அப்படி நான் வார்த்தையை மறுக்க முடியுமா? முடியாது. அப்படி என்னுடைய அண்ணன் என்னுடைய கணவர் ஆட்சி மேலத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். என்னுடைய அண்ணன் ஈசன் வைக்கிறார். ஈசன் நேரடியாக வரவே இல்லை. உடனே பார்த்தா என் அண்ணனுக்கு இருப்பது 10 தலைகள். ஒரு தலை எடுத்து உடலில் இருந்த நரம்பை எடுத்து கீழையாக பாதித்து ராகத்தை பாடினார். சங்கர நேரடியாக வந்தார். உனக்கு யாரு வர வேண்டும் என்று கேட்டார். இந்த உலகத்தில் எல்லாரும் செத்து செத்து வருகின்றார்கள். தேவையில்லை 4 யுகமற்று வருகின்றார்கள். நான் அப்படி வாழக்கூடாது. நான் வாழ வேண்டும் என்றால் எனக்கு 3 கோடி ஆய்வு வரையில் ஒரு நாள் இருக்க வேண்டும். பிரபஞ்சத்தில் 3 கோடி ஆசைப்பாட்டியாரா என் அண்ணனுக்கு 3 கோடி. அது மட்டும் அல்ல, உனக்கு மறுமையாக இருக்கக்கூடிய உமையை பார்வையை அவன் எனக்கு மறுமையாக அனுப்ப வேண்டும். ஏனென்றால் முழு வரை யார் என்றால் மரபக்கடம். அதையும் தந்தையை என்று வைத்திருப்பாய். உடனே ஈசனை இதுவரையும் நேரடியாக கண்டவரின் யாருமே கிடையாது. என்ன நீ கண்டதுனா உனக்கு வீரவான் என்ற மந்திரவாள் பரிசாக தருகிறேன். இந்த மந்திரவாளின் மகிமை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இலங்கைக்கு நோக்கி சென்ற நேரத்தில் பணத்தை வாங்கி எதிர்கொண்டு யார் வந்தாலும் சரி, இந்த சங்கரன் கொடுத்த வாரி எடுத்த சங்கரிக்க வேண்டும் என்றார்.
அப்படி இந்த 3 வரத்தை வாங்கி விட்டவர் பொழுது ஆத்தான் வைகுந்தவாசன் நாராயணன் என்னடா மைத்துனர் மதியத்தை வரத்தை கொடுத்து விட்டாரே, உமையவள் பார்வதி மனைவியாக அனுப்பிவிட்டாரே, அவன் கேட்ட வரம் என்ன, அந்த வரத்தையெல்லாம் கொடுத்து விட்டாரே, எப்படியாவது தட்டி அழித்து விட வேண்டும். அந்த நாராயணன் அண்ணன் வரக்கூடிய வழியே அல்லாத வயது ஒரு பூவாண்டியாக அல்லாத வயதாக ஒரு பூச்செடி தலைக்கிற பூச்சி தலைக்கிற 1000 பொத்தனத்தை மாலையில தண்ணி கொண்டு வந்து ஊற்றி கொண்டே இந்த காட்சி என்னுடைய அந்த பாட்டு வயசாகி கொடுத்தாரு. ஒரு பூச்செடி தலைக்கிறார் என்றால் வேறு மேலே தலைக்கிறது. 1000 பொத்தனத்தை மாலையில தண்ணி கொண்டு எப்படி கொண்டு ஒரு பூச்செடி தலைக்கிறார் 1000 பொத்தனத்தை மாலையில் தண்ணி அந்த தண்ணி நிற்கலாம். இந்த செடிதான் துடுக்குமா அதிகத்தவனா இருப்பையாரா நீன்னு கேட்டாரு. உடனே பார்த்தா யாரு பூவாண்டியா என்ன மதியத்தவன் நீ வைக்கின்றாய், யார் எந்த நாடி எங்கே சென்றாய் எங்கு வருகின்றாய் என்று விளக்கமாக சொல்லி நான் அதாவது கைக்கு சென்றி கையை வாசலை கண்டி 3 கோடி ஆயுள் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கேட்டேன். தந்தான் உமையோர் பார்வதி எனக்கு உன்னுடைய கொண்டாடி எனக்கு கொண்டாடி அப்படி என்று கேட்டேன். மத்திய வாழ்வது பரிசாக தந்தால் இந்த 3 வாங்கி கொண்டு இப்போது கேட்டதே கேட்டேன். ஒரு பொருள் நம்ம தூக்கணும்னா நம்ம தூக்க முடிஞ்சது தூக்கணும். இது போய் கொஞ்சம் ஒரு பூஜை தூக்கி வர முடியுமா? முடியாது. இங்கிருந்து சென்றதே சென்றால் பார்த்ததே பார்த்தா. ஆமா. ஏன் 4 வாழ்கிறார்கள். ஆமா. ஏன் நீ 4 கோடி வாழக்கூடாதா? 1/2 கோடி சேர்த்து வாங்கிட்டு வந்து அடித்தாரு. நீ கேட்டது உமையவள் பார்வதி எனக்கு மனைவியா வேணும்னு கேட்டான். பார்வதி அந்த இல்லை கிடையாது. பார்வதிக்கு படிப்பெண்ணை உனக்கு அளித்து விட்டார். அப்படி என்று உழைத்தவர்கள் நாமோ கிடைத்தார்கள். நாம் கேட்ட வரத்தை இப்படி தட்டி கழித்து விட்டாரே, இப்போது சென்று நான் கேட்கக்கூடியதெல்லாம் கொடுத்தால் வாழ்க்கை அப்படி கொடுக்கவில்லை என்றால் அந்த கைலங்கரியை வேறொரு கருத்து வருகின்றேன் என்று மீண்டும் சென்றார். நீ கொடுத்தது 3 கோடி. ஆமா. அந்த 3 கோடி இன்னும் 1/2 கோடி சேர்த்து 4 கோடி வரும். ஆமா. பார்த்தார் கைலை வாசல் இது இதுவரை முழு வணங்கும். ஆமா. யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லும் பழக்கமில்லை கிடையாது. இவர் திரும்ப வந்து கேட்கிறார. அப்படி என்று ஆராய்ந்து பார்க்கும் நேரத்தில் இது நம்முடைய மைத்துனன் வைகுந்த வாசல் செய்த சூழ்ச்சித்தார் என்று உனக்கு நான் பொருத்தம் 3 கோடி. அந்த 3 கோடி போக 1/2 கோடி ஆகிய உனக்கு தந்தி பொறுமாவே வாங்கி கொண்டு வரும் நேரத்தை என்னுடைய கணவர் பார்த்தா வாங்கி கொண்டு வருகிறாரே அந்த பருவாங்க என்னுடைய அந்த சரியான தொழில் அவன் தங்கன் கொடுத்தவாறு எடுத்தார். வருவான் மற்றொரு என்று புரியாது என் கணவனை இழந்துக்குண்டாக வெட்டி வீட்டு விட்டார். பிறகு நான் உண்ட வீடு தலை வீடு தனித்தனியாக துரித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தேன். அண்ணா எனக்கு ஒரு மாப்பிளை பார்த்து திருமணத்தை தெரியுது. கொண்டு விட்டீரே அண்ணா, ஒவ்வொரு பெண்களுக்கும் கையிலே கொள்ளை காட்டிலும் கண்ணுக்கிற இந்த கணவத்தாரி பெய்து என்னுடைய கணவனையை கொண்டு விட்டாயே அப்படி அந்த அழுக்கு புரண்டு கொண்டிருக்கும் நேரத்தில் அரவணைத்து என் அண்ணன் என்னை குறிச்சி உனக்கு இப்ப என்ன கட்டு வச்சு கணவன் இல்லையே என்று ஒரே ஒரு குறை அதான உனக்கு இதோ இருக்கக்கூடிய 700 நிகழ் அகமுள்ள இந்த தென்கிழங்காவடி என்றால் பெரிய ராஜ்யம். இந்த ராஜ்யத்திலே என்னை போன்று உனக்கு பங்கு உண்டு. உண்டே இந்த இலங்கையிலே அதன் ஒன்று இரண்டே ஒன்று அசோகம் 2வது பஞ்சவன் இந்த பஞ்சவன் உனக்கும் அசோகோடு கேட்கும் அதற்கு இதோ இருக்கக்கூடிய இந்த பஞ்சவனியை தரித்து இருக்கக்கூடியவன் உனக்கு 66,000 பேர்மோடு சேனைகள் என்று சொல்லக்கூடிய திறமை வாழ்ந்த பலசாலிகள் உனக்கு காவலை கொண்டிருக்கிறேன். உண்மையை இன்னும் அதை இறைவர்கள் என்று வைத்து விட்டார். என்னுடைய வயது கதாரி நம்முடைய தந்தை கொண்டுவிட்ட மாறி படிக்கும்படி வந்து வேண்டும் என்பதற்காக யோகத்தை அமர்ந்து கொண்டிருக்கிறார். மகனை பார்த்து விட்டு வருவதற்கு பொம்பளை குரலா இருக்கு. Thank you.
என்னைக்கெல்லாம் பார்க்கலாம் என்று நான் உரைத்தேன். நீ என்ன உரைத்தார்? இன்னைக்கெல்லாம் பார்க்க நாளைக்கு அவரை என்ன என்று கேட்கலாம். அங்கே இருக்கக்கூடிய பெறுவான். யாரு இருக்காரு? பெறுவான். அக்கா அக்கா பண்டிகை இருக்கிறார். தேவி பெறுவான். பெருமான் எல்லோரும் படிக்கக்கூடிய வறுமையாளருக்கு எனக்கு சொந்த எனக்கு சொந்த பாட்டாக வழங்கக்கூடிய வறுமையாளர் என்ன நம்முடைய பேச்சை இப்போது கணவன் இல்லாமல் இருக்கின்றார் என்று தனியார் இப்படிப்பட்ட உருவத்தையே தொலைக்கு எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த பிரம்மதேவனுக்கு பூர்வீகத்தை அறிந்த புரியும் செய்திருக்க வேண்டும். இவரை கேட்ட மகன் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக அழகாக கண்ணுக்கு அழகாக ஓடி எழுப்புறான் பாரு.
கொண்டு மதி இந்த நேரடியாக சினிமா பாட்டு இதே பாட்டா அவர் உல்டா பண்ணி பாடுங்க சாமி நான் பாடி கொடுத்துருக்கேன் ஒரு ஆளு ராத்திரி ராபர் வேஷத்துடன் வந்தாலும் சாப்பாடு விட்டு வந்தாலும் ஒரு மாடு தந்து அந்த மாட்டு மந்திரிக்காக மந்திரிக்கு அழுகி மந்திரிக்கு கழுகி நம்ம ஏரியா தான் பேசிட்டு சிம்மாசனத்தை கை கொண்டவர் 9 நவக்கிரகங்களை 9 ஆட்சி ஒவ்வொரு பள்ளியும் காரெடுத்து வைத்து 9வது வழியிலே அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய என்னுடைய அண்ணன் அவர்தான் தங்கை மன்னன். அதற்கு தங்கையின் பெயர் சூர்பனகை. நீ இருக்கும் இடமே அது எனக்கு சொந்தமாக இந்த இடம்
யாரோ ஒருவன் நடந்து கொண்டிருக்கிறாரே குயிலை போன்ற ஒரு மனைவி ஒவ்வொருவருக்கும் இருந்தால் குரங்கு மாதிரி இருந்தாலும் ஒரு தூக்கியா இருக்குன்னு சொல்லுவான். அது கூட இல்லாத ஏன் நீங்க தான் அனுப்பி வச்சீர்கள். ஏதாவது ஒரு ஆதார பூர்வீகமாக சொன்னாதானே நம்புவார். சமமான இடம் எந்த இடமும் கிடையாது. ஆனந்த பேர் வார்த்தையிலே விஷம் கலந்திருக்கிறது. இவரை கொய்யாமல் போய்விடு என்றால் என்ன? இவர் அழகிய சிறந்தவராக இருக்கின்றார். இவரை அனுமதிக்கும் போது இவர் உடம்பில எவ்வித இடையும் ஏற்படாமல் இவர் ஆசை அதாவது ஒரு மலர் இருக்கின்றது. அந்த மலரை தேடி வந்து ரீங்காரம் பாடிக்கொண்டே வரும். ரீங்காரம் பாடிக்கொண்டு வந்து அந்த மலரிலே அவன் அதிலே இருக்கக்கூடிய தேனை கொஞ்சமாக பருகும். அந்த தேனை இழுக்க அதை போன்று இவரை செய்யாம கொஞ்சம் கொஞ்சமா இவருடைய ஆசையை வருவாயே
அப்பொழுது அழகாக இருப்பார் என்று வைக்கிறாரே, அவர் எதுதான் இருக்க வேண்டும்? மதுரை அவர்களுக்கு புறக்காக காத்து கொடுத்தாக இருக்க வேண்டும். ஏன் குடிக்காரத்து ஏன் குடிக்க இருப்பாங்க? ஏழைக்களுக்கு சென்ற மருந்து காலையில் கண்ணை மூடி கண்டே வாவா என்று அழைக்கக்கூடியவர். இரண்டு கண்களையும் மற்றமெல்லாம் ஏறிட்டு பார்க்க மாட்டோம். உன்னை போய் இருக்கு மாமாவா மாமாவா சாமிநாத மாதிரி இருக்கான். அருவியோட வந்திருக்கேன். என்னிடத்தில் நடப்பது போது என்னுடைய அண்ணனிடத்தில் நடந்திருக்கலாம். ராமச்சந்திரா பஞ்சகேசம் எல்லாம் புடவை தான். புடவை தான் நான் தான் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் நீ வந்து என்கிட்ட சொல்றியா? நான் தானே சொல்கிறேன்.